நீங்கள் ராமேஸ்வரத்துலேயும் திருவண்ணாமலையிலையும் பழனியிலையும் திருச்செந்தூர்லையும் ஆண்டவனே வந்தால் கூட ஊழலை ஒழிக்க முடியாது. கடந்த ஆட்சியில் சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகிறவங்க தான் ஆதிக்கத்தில் அங்கே இருந்தாங்க. தமிழ்நாட்டுடைய அறநிலையத்துறை யாரிடம் உள்ளது என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழியை சேர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு எல்லா சௌபாக்கியங்களும் செய்து கொடுப்பார் அறநிலையத்துறை அமைச்சர். சார், திருப்பதியை விட பழனி டபுள் மடங்கு வருமானத்தை ஈட்ட முடியும். திருப்பதி, பழனி, திருச்செந்தூர் இந்த 2 கோயிலையுமே பலாயிரம் கோடி வருமானத்தை ஈட்ட முடியும். ஆனால் இங்குள்ள அரசியல்வாதிகள் அதை செய்வதில்லை. அந்த திருச்செந்தூர் கோயிலில் அறநிலையத்துறை இணை ஆணையராக இருக்கிறது ராமன் என்பவர். அவர் தான் அதுக்கு பொறுப்பு. ஆனால் தூத்துக்குடி மாவட்ட அறநிலையத்துறை இணை ஆணையராக இருக்கக்கூடிய ரோஜா சுமலா தான் அங்கே போகிறாங்க. அவங்க போகவே கூடாது. இந்த ரோஜா சுமலா தான் யாருன்னா சேகர்பாபுக்கிட்ட பிஏ இருந்தவங்க. அவங்க பேர் ஏசி தான். தேர்தல் தேதி அறிவித்த பிறகு டபுள் பெர்மிஷன் கொடுத்து ஜேசியாக கொடுத்தே தப்பு. அவர்களுக்கு சேகர்பாபு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு, விஜயை உள்ள விடாத, நம்ம தான் அடுத்த ஆட்சிக்கு வருவோம், எப்படியோ வந்து அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி அவமானப்படுத்தி நிற்க வச்சு எவ்வளோ கேவலப்படுத்தணும் படத்துக்குன்னு ஆச்சு. அது முதல்ல கேவலப்படுத்தினாங்க. அதுக்கான வீடியோலாம் வெளியே வந்தது. அறநிலையத்துறை கடந்த 5 ஆண்டு காலம் பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குது. எல்லா டிரான்ஸ்ஃபர்லேயும் காசு, புதிய அப்பாயின்மெண்ட்லேயும் காசு, என்எம்ஆர் பண்ணி ஆற்றக்கூடிய பலாயிரம் பேரை வச்சுட்டு எல்லாத்துலேயும் காசு வாங்கியிருக்காங்க. பார்ட்டி ஃபண்டு, டிரான்ஸ்ஃபருக்கு காசு, இதெல்லாம் கடந்த ஆட்சியில் இருந்தது, அதிமுக ஆட்சியில் இருந்தது. இப்போ லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா துறை சார்ந்த உயர் அதிகாரிகளே தனக்குன்னு காசு வாங்குறதுக்கு ஆட்களை போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. போதுமா? இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இது நவீன ஊழல். ஜாமவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் விஎஸ் ராமன் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். அறநிலையத்துறையில் பல்வேறு விமர்சனங்களும் சர்ச்சைகளும் எழுந்துட்டு வருது சார். திரு ரமேஷ் அவர்களை அந்த துறையினுடைய அமைச்சராக நியமனம் பண்ணும்போதே நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க. அந்த கேஸ்ட்டை சார்ந்தவரை நீங்கள் நியமனம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அது பிறகு அவர் இன்ஸ்பெக்ஷன்லாம் தொடர்ந்து நடத்திட்டு வராரு. குறிப்பாக திருச்செந்தூர் கோயிலில் லஞ்சம் வாங்கினாங்க, நானே போனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். இப்போது காஸ்ட்டு பிரகாரம்னு பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் முஸ்லீம் சமூகத்துக்குன்னு மந்திரின்னு போட்டால் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா? கிறிஸ்தவர்களில் சிறுபாய் மக்களுக்கு நீங்கள் தான் கிறிஸ்தவ மந்திரி நடத்துவீங்களா? அது போல தான். அது காசு என்பது தேர்தலுக்காக சும்மா திகாக்காரங்க திக வீரமணிக்கு வேலை வெட்டி இல்லாமல் சும்மா புரோடா விட்டுட்டு கிடக்கிறாரு. அதனால் ஒரு சமுதாயத்தை எப்பவுமே நம்ம உதாசீனப்படுத்துதோ அவங்களுக்கு ஒரு கொடுக்கலன்னா தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த எம்எல்ஏ மந்திரியை பொறுத்தவரையும் ரமேஷ் ஒரு ஒர்க் பண்ணணும். ஏற்கனவே சொந்த தொகுதியில் அரசாங்க ஆஸ்பத்திரியில் பார்வையிட்டார். அதில் நிறைய இதாகிடுச்சு, மக்கள் மத்தியில் பெரிய இதாச்சு. அதன் பிறகு கோயிலில் திருச்செந்தூர் கோயிலில் வர தகவலை வச்சு அவர் மாஸ்க்கை போட்டு பிஏவை கூட கூப்பிட்டு போகிறாரு. அங்கே குருக்கள் பணம் கேட்குறாங்க. குருக்கள் அது புரோக்கர், குருக்கள் கிடையாது, புரோக்கர். குருக்களுக்கு ஏஜென்ட் தரிசனம் பண்ணக்கூடிய புரோக்கர், நிரந்தர புரோக்கர். அவங்க அது என்னென்னா உள் பிரகாரத்தில் உள்ள அதிகாரிகள்லாம் காசு கொடுத்து தான் செட்டப் பண்ணி தான் அங்கே போகிறாங்க. நீங்கள் ராமேஸ்வரத்துலேயும் திருவண்ணாமலையிலையும் பழனியிலையும் திருச்செந்தூர்லையும் ஆண்டவனே வந்தால் கூட ஊழலை ஒழிக்க முடியாது. எனக்கு கடந்த ஆட்சியிலிருந்து அப்படி இருக்கா, இல்லை அதுக்கு முன்னாடி இருந்து அப்படி தானே சார்? எனக்கு தெரிஞ்சு பல ஆண்டு காலமாக அப்படி உள்ளது. கடந்த ஆட்சியில் சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகிறவங்க தான் ஆதிக்கத்தில் அங்கே இருந்தாங்க. தமிழ்நாட்டுடைய அறநிலையத்துறை யாரிடம் உள்ளது என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழியை சேர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு எல்லா சௌபாக்கியங்களும் செய்து கொடுப்பார் அறநிலையத்துறை அமைச்சர். ரெண்டாவது கோயிலில் அவர் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. அது மிகப்பெரிய சர்ச்சையை கிளம்பிச்சு. அதன் மூலம் இன்றைக்கி கூட பேப்பரில் போட்டிருக்காங்க, திருச்செந்தூரில் மொத்த பேரையும் மாற்ற போகிறாங்கன்னு. திருச்செந்தூர் மாற்றமில்லை, எல்லா கோயிலில் உள்ள நிர்வாகத்தை மாற்ற போகிறாங்க. இது மாற்றுவதனால் தீர்ப்பு ஒன்றும் வராது, தீர்வு ஒன்றும் காண முடியாது. திருப்பதியில் தரிசனம் போகிறோம், ஃப்ரீ தரிசனம், 300 தரிசனம், அதுக்கு தரிசனம் பண்ணு, எந்த பிரச்சனையும் இருக்கா? கரெக்டாக போய்ட்டுன்னு இருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை அந்த வடிவம் கொடுக்கல? இங்கே அரசியல் வியாபாரம் சார். திருப்பதியை விட பழனி டபுள் மடங்கு வருமானத்தை ஈட்ட முடியும். திருப்பதி, பழனி, திருச்செந்தூர் இந்த 2 கோயிலையுமே பலாயிரம் கோடி வருமானத்தை ஈட்ட முடியும். ஆனால் இங்குள்ள அரசியல்வாதிகள் அதை செய்வதில்லை. காரணம் என்றால் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கோயிலில் வேலை பார்க்குற எல்லாருமே பெரும்பாலும் அனிதா ராதாகிருஷ்ணன் பழைய அமைச்சருக்கு பேக்ரவுண்டில் இருக்குது. அப்போ எனக்கு மந்திரி தெரியும், மந்திரிக்கு மச்சான் தெரியும், மாமன் தெரியும், இப்படி ஏதாவது பவர் சென்டராக ப்ரூடாக விட்டுக்கிட்டு இங்கே அதிக உயர் அதிகாரியில் மிரட்டும் போது என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். ஆகவே திருச்செந்தூரில் ரெண்டாவது அன்னைக்கு வந்த சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தரிசனத்துக்கு போனார். பொதுவாக ஹிந்து மத கோயில் மாற்று மதத்தினர் வந்தால் அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது, அந்த சட்டத்தில் கையெழுத்து போட்டு தான் போகணும். அதே போல் தான் விஜயும் அதுக்காக கையெழுத்து போட்டு போகிறாரு.
அந்த திருச்செந்தூர் கோயில் அறநிலையத்துறை இணை ஆணையராக இருக்கிறவர் ராமன் என்பவர், அவர் தான் அதுக்கு பொறுப்பு. ஆனால் தூத்துக்குடி மாவட்ட அறநிலையத்துறை இணை ஆணையராக இருக்கக்கூடிய ரோஜா சுமலா தான் அங்கே போகிறாங்க. அவங்க போகவே கூடாது. இந்த ரோஜா சுமலா தான் யாருன்னா சேகர்பாபு கிட்ட பிஏ இருந்தவங்க. அவங்க வெறும் ஏசி தான். தேர்தல் தேதி அறிவித்த பிறகு டபுள் பெர்மிஷன் கொடுத்து ஜேசியாக கொடுத்தே தப்பு. அவர்களுக்கு சேகர்பாபு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு, விஜயா உள்ள விடாத, நம்ம தான் அடுத்த ஆட்சிக்கு வருவோம், எப்படியா வந்து அங்கே குழப்பத்தை ஏற்படுத்தி அவமானப்படுத்தி நிற்க வச்சு எவ்வளோ கேவலப்படுத்தணும் படத்துக்குன்னு ஆச்சு. அது முதல்ல கேவலப்படுத்தினாங்க. அதுக்கான வீடியோ எல்லாம் வெளியே வந்தது. ஸோ அதனால் அறநிலையத்துறை வந்து முழுக்க பார்த்திங்கன்னா அறமற்ற துறையான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. பக்தர்களை அலைக்கழிப்பு, பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை கழிவுறை கிடையாது, தங்கும் விடுதலாம் பெரும்பாலும் கிடையாது. எல்லாமே அரசியலும் அங்கே துறை சார்ந்த அதிகாரிகளுடைய ஆக்கிரமிப்பை அதிகார துஷ்பிரம் பண்ணிட்டு மக்கள் இன்னைக்கு எந்த கோயிலில் போனால் பக்தர்கள் நிம்மதியாக வாழ்கிறாங்க, சாமி கும்பிட்றாங்க. வடபழனி முருகன் கோயிலில் போங்க, வடலி முருகன் கோயிலில் ஆக்கிரமிப்பு இன்னும் எடுக்கலை, அவ்வளோ ஆக்கிரமிச்சும் வச்சுருக்கிறாங்க. பக்தர்கள் எங்கே போய் நிற்க முடியும்னு சொல்லுங்கள். வந்து அங்கே அடிப்படை வசதி கழிவறை கிடையாது, வண்டி நிறுத்த இடம் கிடையாது. ஒரு டூ வீலரையே காரே நிறுத்தினீங்கன்னா உடனே டிராஃபிக் போலீஸருங்க வந்து அது லாக் பண்ணி ஃபைன் போட்டு அனுப்புகிறாங்கன்னா எப்படி அந்த கோயிலுக்கு போக முடியும்னு சொல்லுங்கள். சரி, அதே மாதிரி கந்தக்கோட்டை முருகன் கோயில். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்தும் இல்லாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆக அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூரை ஒரு மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நகைகளும் அங்கே நிதி இதெல்லாம் நிறைய இது பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி காஞ்சிபுரம் ஏகாம்பேஸ்வரர் கோயிலுக்கு கூட மகாலட்சுமி சுப்பிரமணியம், வலசை ஜெயராமன் அவர்களும் சேர்ந்து இந்த புஷ்கரன் டீம் சேர்ந்து 30 கிலோ தங்கத்தை தேராக ஆக்கி கொண்டு வச்சிருக்கிறாங்க. அந்த தேரை வந்து துர்கா ஸ்டாலின் தான் தேரை இது பண்ணி ஒட்டக பூஜை நடத்திட்டு போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த தேரை காஞ்சிபுரம் ஏகாம்பேஸ்வரர் கோயில அங்கீகாரம் பெற்று உள்ளே எடுத்துகிட்டு வரல. காரணம் என்ன, அன்னைக்கு அமைச்சர் இருந்த சேகர்பாபு அதை விரும்பலை. அப்போ ஒரு டோனர் 30 கிலோ தங்கம் கொடுத்து ஒரு தேரை கொடுக்கும்போது அதை அங்கீகாரம் பண்ணாவிட்டால் அது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள். ₹1 கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். ஸோ அதுலேயும் நிறைய உள்குத்து இருக்குது. அறநிலையத்துறையில் கடந்த 5 ஆண்டு காலம் பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குது. எல்லா டிரான்ஸ்ஃபர்லேயும் காசு, புதிய அப்பாயின்மெண்ட்லேயும் காசு, என்எம்ஆர் பணியில் ஆற்றக்கூடிய பல ஆயிரம் பேரை வச்சுட்டு எல்லாத்துலேயும் காசு வாங்கியிருக்காங்க. இதை வந்து அறநிலையத்துறை செக்ரட்டரியான நம்முடைய குமரகுருபரன் விசாரிக்கணும். அறநிலையத்துறை ஆணையரான இப்போ புதுசாக போட்டுக்கிற வினய் அவர்களை விசாரிக்கணும். ஏன்னா வினய் மீது ஏற்கனவே மெட்ரோ பட்டில் அவர் எம்டியாக இருக்கும்போது நிறைய ஊழல் பண்ணி தான் அவரை மாற்றினாங்க, திரும்ப அவரை அறநிலையத்துறையில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உயர் அதிகாரிகளும் இதுக்கான ஆவணங்களை செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக ஆவணம் செய்து பண்ணால் தான் அறநிலையத்துறையை சரி பண்ண முடியும். இல்லாட்டா இந்த கவர்மெண்ட்டில் இன்னொரு கவர்மெண்ட் மாதிரி சிந்து பார்த்து மாதிரி அது போயிட்டு தான் சார் இருக்கும். விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லும் போது சொத்து கணக்கு கேட்டிருந்தேன். நீங்கள் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். இப்போ ஒரு ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்லும்போது அறநிலையத்துறை இவ்வளோ கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அதை விசாரித்து அது தொடர்பான முன்னாள் அமைச்சரை கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்கள். இல்லை, அது அந்த மாற்றம் தான் கேட்குறேன் சார். நான் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கின்ற போது கலைஞரை அரெஸ்ட் பண்ணாங்க. கலைஞர் முதலமைச்சர் இருக்கும்போது ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணாங்க. அது ரெண்டு எதுக்குன்னா பழி வாங்கும் படலம். நீ என்னத்துக்கு உள்ளே வச்சால, நான் பாரு உள்ளத்துக்கு வைக்கிறேன் என்று சொல்லி ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க, என்ன சிறையில் கொண்டு வச்சாங்க, அங்கே ஒரே பெருச்சாலி தொல்லையாக இருக்குது இன்னும் சொன்னாங்க. கலைஞர் சும்மா இருந்தாலே சொல்லுவார் உங்களுக்கு, பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தவன் யாரு. அந்த கலைஞரின் புகழை பண்ணால் ஐயா ஒரு விஷயம் சொல்கிறேன், பாம்பு இடத்துல பள்ளி போகாது, பள்ளி இடத்துல பாம்புகள் போகாது. இது சரி, இது வந்து வரலாற்று உண்மை. ஏன்னா காசியில் பார்த்திங்கன்னா கருடன் பறக்காது, பள்ளிகள் சத்தம் போடாது, கருடன் பறக்காது, காகம் அங்கே கிடையாது, பிணங்கள் நாராதுன்னு இருக்குது. இன்றைக்கி அது உண்மையாக தான் இருக்குது வந்து. ஆனால் கலைஞரை பற்றி கற்பனை பாட்டு எப்படிலாம் டூப் அடிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது அதில் ஒரு கற்பனையான ஒரு நிலைப்பாடு தான் நம்ம சொல்ல முடியும். அதன் பிறகு தமிழ்நாட்டில் வந்த திமுக அதிமுகவுடைய தேர்தலுக்காக ஒரு நாடகம் நடத்துவார்கள். ஆளுங்கட்சியாக ஆனால் உள்ள ஒரு அன்பை போட்டு நீ பாதி நான் பாதி கண்ணே. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், 2021 திமுக ஆட்சி அமைச்சது. திமுக ஆட்சி அமைக்கும் போது ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா, சென்னை மாநகராட்சி கமிஷனர் அந்த கார்த்திகேயன் வேலுமணி கூட சேர்ந்து ஊழல் பண்ணுறாருன்னு சொன்னார். ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் ஊழல் பண்ணுறாருன்னு சொன்னாரா இல்லையா? தேர்தல் அப்போலோ மேட்டை கிளறுவேன், கொடநாடு கொலை வழக்கை கிளறுவேன், அதிமுக எடப்பாடி செய்த ஊழலை கிளறுவேன்னு சொன்னார். திமுக ஆட்சியில் வந்தது. ஆட்சியில் வந்து என்ன ஆச்சு? நடவடிக்கை யாரை திருடன் சொன்னாரோ அந்த திருடர்கள்லாம் தன் இடுப்பில் பெல்ட் ஆக்கி
அழகாக கொள்ளடிச்சிட்டு குர்பானி ஆக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ யார்கிட்ட நீங்கள் பூரா விடுறீங்க? அப்போ என்னத்தையும் எல்லாம் மக்களை ஏமாத்துறது சார். அதாவது தமிழறிமணியன் அடிக்கடி சொல்லுவார், 300 பணத்தை வாங்கிட்டு ஒரு கோழி பிரியாணியும் வாங்கினா நல்லவன் உங்களை எப்படி ஜெயிக்க முடியும்? அயோக்கியம் தான் கிடப்பான். அயோக்கியனை கூட அரியணில் கூட எட்டு வச்சுட்டு ஐயோ குத்துதே கூட, ஏன்னா தவறு அவங்க மேலே தெரியல, ஓட்டு போட்டவங்க மேலே தவறு தான். ஸோ இந்த நிலைப்பாடெல்லாம் இருக்கிறதுனால இந்த அரெஸ்ட் இதெல்லாம் சும்மா கூட. தமிழ்நாட்டில் இதுவரையும் ஈடியோ ஐடியோ யாராவது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள்? ஒருத்தர ஜெயிலில் போட்டிருக்காங்களா? இல்லை. அப்போது இப்போ அரசியல் லேட்டஸ்ட்டாக தொழில் மாதிரி ஆகிப்போச்சு. சென்னை மாநகராட்சியில் நீங்கள் 5 வருஷம் கவுன்சிலாக இருந்தால் 50 கோடி உங்கள் பாக்கெட்டில் வந்துடும். போதுமா? நீங்கள் ஒரு ஆங்கராக வந்து உட்காந்துருக்கீங்க. தயவு செய்து ஏதோ ஒரு கார்பரேஷனில் நீங்கள் கவுன்சில் ஆகிட்டிங்கன்னா 50 கோடி ரூபா சம்பாரித்து பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருக்க டாட்டா பை பை. உங்கள் நீங்கள் குடும்பத்தோடு எங்கேயோ போகிறீங்க, அதான் போகிறார், அவர் தான்ப்பா கவுன்சிலரு. போனால் உங்கள் ஒய்ஃபுக்கு சொந்த கதையிலும் அவளுக்கு என்ன போகிற, மாப்பிள்ளைக்காரன் கவுன்சிலாக இருக்கிறான், வீடு பாரு, காரை பாரு, பங்களா பாரு, கொடுத்தா இப்படி இருக்கணும், இருந்தால் இப்படி இருக்கணும்ல நிலைப்பாடு கிராமத்திலே பேசக்கூடிய நிலைப்பாடு ஆயிடுச்சுன்னா இந்த தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? எல்லா பொருளையும் விளையாடுறீங்க. இந்த மக்களுக்கு என்ன கிடைக்குது? ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரு அதிகாரியை போட்டிங்கன்னா அந்த அதிகாரி நல்லவனா கெட்டவனா, ஊழல்வாதியா ஏமாத்துறவனா, எந்த சிந்தனையும் பண்ணுறது கிடையாது. நமக்கு கொள்ளடிச்சு கொடுக்குறேன்னா போட வரேன், இதுதான் நடக்குது தவிர்த்து வேறு எந்த புண்ணியமும் கிடையாது. அதனால் தமிழகத்தில் ஊழல் அமைச்சர்கள் மீது எல்லாமே சொல்லுது எப்படின்னா, ஸ்டாலின் சொல்லுற மாதிரி சீனி சக்கரை சித்தப்பா ஷீட் எழுதி நக்கா பேண்டு, ஷீட்டை எழுதி வெள்ளப்பேப்பர் எழுதி நக்கிட்டு தான் இருக்கணும் தவிர்த்து எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. காரணம் என்றால் அதிகாரிகள் இந்த ஆட்சியில் தாவேகா அமைச்சரவையில் இருக்கக்கூடிய 90-80% அதிகாரிகள் திமுகவுடைய ஆதரவு பெற்ற அதிகாரிகள். அந்த அதிகாரிகள் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க சொல்லுங்கள்? எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க சொல்லுங்கள்? பார்ட்டி ஃபண்டு, டிரான்ஸ்ஃபருக்கு காசு, இதெல்லாம் கடந்த ஆட்சியில் இருந்தது, அதிமுக ஆட்சியில் இருந்தது. இப்போ லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா துறை சார்ந்த உயர் அதிகாரிகளே தனக்குன்னு காசு வாங்குறதுக்கு ஆட்களை போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. போதுமா? இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இது நவீன ஊழல். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நானே இப்போ இந்த கவர்மெண்ட்டில் சில அமைச்சர் பீரியட்லேருந்து சொல்லுங்கள் சார், காசு வாங்குங்க சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் நேர்களுக்கு தெரியணும். திருவேற்காடு நகராட்சி ஸ்பெஷல் கார்டு முனிசிபாலிட்டி, அந்த நகராட்சியில் ஸ்பெஷல் முனிசிபாலிட்டி கமிஷனர் டிரான்ஸ்ஃபருக்கு 1 கோடி ரூபா. மறைமலை நகர், ஊட்டி, கொடைக்கானல், பொள்ளாச்சி இந்த ஸ்பெஷல் கமிஷன் இதுக்கும் 1 கோடி ரூபா டிரான்ஸ்ஃபரு. ஜாயின்ட் டைரக்டர் கேடரில் உள்ள கார்பரேஷன் கமிஷனுக்கு 3 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபரு. அடிஷனல் டைரக்டர் கேடரில் உள்ள நகராட்சி கார்பரேஷனுக்கு 5 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபரு காசு. 5 கோடி ரூபா சார். இப்போ அது கட்சிக்கு தானே லாபம், பிஏக்கு தானே லாபம். இந்த கவர்மெண்ட்டு விஜய் கவர்மெண்ட்டு வாங்காதீங்கன்னு சொல்லுது. வாங்கட்டப்போ எனக்கு என்ன, அதிகாரிகள் வாங்குவாங்கல்ல. அதிகாரி இப்படியே கடைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழ்நாடு பேராட்சியில் கடைப்பட ஆரம்பித்தாச்சு. கடைகள்லாம் இன்றைக்கி ஒரு பேராட்சி இயக்குனர் வாங்குகிற மாமூலில் பார்த்தீங்கன்னா நீங்களா சொல்லிடுவீங்க, மாவட்டத்தினுடைய ஏடிக்கள் மாதம் 3 லட்ச ரூபா மாமூல் கொடுக்கணும், மாவட்ட உதவி செயற்பொருள் மாதம் 1 லட்ச ரூபா மாமூல் கொடுக்கணும். நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநர்களுக்கு அதை விட 5 புரோக்கர் 6 புரோக்கர் வச்சு வசூல் பண்ணுறாங்க. அந்த வசூல் பண்ணதுக்கும் அந்த போஸ்டிங்கை ரிட்டர்ன் பண்ணதுக்காக கூட்டணி கட்சி தலைவரில் பிடிக்கலாமா, துறை சார்ந்த அமைச்சரை பிடிக்கலாமா, அல்லது தன் ஜாதியை சேர்ந்த அமைச்சரை பிடிச்சி இது பண்ணலாமா? இப்படிலாம் கேவலமான பண்ணான்னா அரசியல்வாதியே பரவாயில்லைங்க. இந்த ஆட்சியில் நிச்சயமாக விஜய் ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுறது ஊழல் அதிகாரிகள் தான். ஊழல் அதிகாரிகளால் தான் இந்த ஆட்சி வீட்டுக்கு போனாலும் சரி, வீட்டுக்கு போகட்டிலும் இவங்க தான் காரணம். ஏன்னா இவங்க லீகல் அட்வைஸ் பண்ணக்கூடிய அறிவு சம்பந்தமான ஆட்களை கமிட்டி போடலை. அந்த போடாதனால இவர் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சர் யார் கையில் இருக்குது? சிஎம் கையில் தான் இருக்குது. சிஎம்கிட்ட எல்லாம் பேச முடியுமா? அவர் ஏன் உள்ளாட்சித்துறை அமைச்சர் தனியாக போடலைன்னா, உள்ளாட்சித்துறை தனியாக போட்டோம்னா கடந்த ஆட்சியில் நேரு இருந்தார் பார்த்தீங்களா, நேரு டீம் அடித்த கொள்ளையெல்லாம் அமைச்சர் மூலமாக கமிட் கொடுத்து மலிக்கடிக்கப்படும், அதுக்காக போடலை. அதனால தான் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக மட்டும்தான் ருசி ஆனந்தம் போட்டிருக்காங்க. பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டருக்கு சிஎம் கையில் தான் இருக்குது. இந்த சிஎம்கிட்ட யார் போய் பேச முடியும்? பிஓவும் போடலை. அப்போ யார் பண்ணுவாங்க? மாஸ்டர் நகராட்சித்துறை செக்ரட்டரியான ககன்சிங் பேடியும் அவங்க தான் அங்கே இருக்கிறாங்க. அவர் பஞ்சாபுக்காரரு. இப்போ அவரை சுற்றி இப்போ கொஞ்சம் பேர் ஏமாத்து கும்பலும் ஓய்வு பெற்ற சில அதிகாரிகள் சேர்ந்து அன்கோப்பட்டு ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? இது ஊழலை எதிர்க்கிறதா? ஊழலை எதிர்க்கிறதா இல்லை ஊழலை ஒழிக்கிறதா சொல்லுங்கள்? அப்போ மக்களுக்கு உங்களுக்கு என்ன லாபம் சொல்லுங்கள்? என்ன லாபம் சார்? எந்த லாபமும் இல்லையே அப்போ என்ன அர்த்தம்னா, பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும்
ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே, இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. ஏன்னா அதுக்காக அவ எந்த வாய்ப்பு கிடையாது, எந்த முன்னேற்றமும் கிடையாது. விலைவாசி இன்னைக்கு உச்சத்தில் போகுது. இதெல்லாம் பார்த்து தான் மத்திய பாஜக அரசு ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவு வாடி இருக்குமாம் கொக்கு. அந்த கொக்கு டெல்லியில் அமர்ந்து கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் பிஜேபி மத்திய அரசு யாருமே இந்த தாவேக அரசை பற்றி ஏன் கமெண்ட்ஸ் பண்ணலன்னா, இந்த அரசு பொது நெல் பொது நாத்து என்ற பாரதிராஜாவுடைய படத்தலைப்பை போல் வந்துள்ளது. இந்த அரசு என்ன செயல்படுகின்றது பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது அவர்கள் பிஜேபிக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸை கிளட்டி விட்டுருங்க, அதிமுக உடையுங்க. இப்போ அதிமுக ஒரு 10 எம்எல்ஏக்கள் திரும்ப வந்துட்டாங்கன்னா பை எலெக்ஷன் வைக்கும்போது தாவேகாவுக்கு தனி பெரும் மெஜாரிட்டி அமைக்கும். ஆனால் தாவேகாவில் உள்ள எந்த அமைச்சர்களோ முதலமைச்சரோ மத்தியில் பாஜக அரசை எதிர்த்து ஒரு வரி கூட பேச மாட்டாங்க. பேச முடியாது, பேசவும் கூடாது, பேசவும் முடியாது என்ற நிலைப்பாடு. ஆகவே இன்டெலிஜென்ஸ் மத்திய உளவுத்துறை தாவேகாவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சர்களையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றன. யார்கிட்ட பேரம் பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன பார்க்குறாங்கன்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது. ஆகவே தான் இதெல்லாம் திமுக ஆதரவு உள்ள பல உயர் அதிகாரிகள் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தாவேக அரசுக்கு நெருக்கடியான மட்டுமல்ல பேரை டேமேஜ் பண்ணக்கூடிய திட்டங்களும் சில உயர் அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது என்னுடைய பதிவு. அடுத்த நிகழ்வை தொடர்ந்து பேசுவோம் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.